இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா what is pineal gland and where it is located, what is the actual function of pineal gland. So pineal gland அப்படின்றது ரொம்ப சின்ன ஆர்கன் நம்மளோட பிரெயின்ல சென்டர் போர்ஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அதோட weight பார்த்தோம் அப்படினா just 100 to 150 milligrams. ஒரு 100 milligram இருக்கிற ஒரு சின்ன ஆர்கன் தான் வந்து pineal gland. அதோட கலர் பார்த்தோம் அப்படினா reddish gray color. So இத வந்து இன்னொரு பேர் எப்படி சொல்றாங்க அப்படினா it is also called as reddish gray gland. And where actually the pineal gland is located in the midbrain அப்படினு பார்த்தோம்னா dorsal side of the midbrain. So நமக்கு தெரியும் brain-ஐ நம்ம 3-ஆ classify பண்றோம். forebrain, midbrain and hindbrain. forebrain is also called as prosencephalon, midbrain is also called as mesencephalon, hindbrain is also called as rhombencephalon. So this pineal gland is exactly located in the dorsal side of the midbrain. Ma'am அது என்ன ma'am dorsal side அப்படினா ventral dorsal. நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட முன்னாடி பக்கம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபேஸ் இருக்கிற பக்கம் வந்து ventral, அதுக்கு பின்னாடி இருக்கிற முதுகு சைடு வந்து dorsal. ஸோ அப்போ பிரெயினோட பின்பக்கம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் dorsal side of the midbrain. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படினா it is attached to the roof. roofனா என்னக்குன்னா roof and floor, top இல்லையா. so roof of the third ventricle. நமக்கு தெரியும் நம்மளோட brainல 4 ventricles present ஆயிருக்கு. அதுல third ventricleோட roofல, which means topல present ஆயிருக்கிறதா pineal gland. and the ventricleோட இது எப்படி attach ஆயிருக்கும் அப்படினா by a short stalk அப்படின்றது சின்ன attachment. okay, and the weight of the pineal gland is 100 to 150 milligram, which means it is very smaller in size. and if you take the cells which is present in the pineal gland, actually pineal gland oda function enna அப்படினு பார்த்தா நம்ம பாடியில melatonin அப்படிங்கற ஒரு கெமிக்கல் ஹார்மோனை செக்ரீட் பண்றது தான் pineal gland ஓட ஃபங்க்ஷன். ஸோ அந்த melatonin-ஐ செக்ரீட் பண்ற செல்ஸ் ஓட நேம் தான் pinealocytes. நமக்கு தெரியும் in general cytes அப்படினாலே cells, pineal glandல இருக்கிற cells அப்படின்றதுனால pinealocytes or the cells which secretes what, which secretes melatonin. melanin கிடையாது, melatonin. melanin அப்படின்றது pigmentation-க்கான substance. இது வந்து melatonin is a hormone. so melatonin is secreted by pineal gland. we all know that. pineal glandல யார் secrete பண்ணுவானா pinealocytes. pinealocytes இல்லாம வேற என்ன cells present இருக்கு அப்படினா glia cells. நமக்கு தெரியும் glia அப்படினாலே supporting cells. so neuron அப்படின்றது ஒரு கிங் மாதிரி, அந்த நியூரானை சரவுண்ட் பண்ணி நியூரானுக்கு எப்பவுமே ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக இருக்கிற செல்ஸ் தான் வந்து glial cells. so அந்த glial cellsல டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. இங்க நியூரோக்ளியா pineal glandல இருக்கிற glial cells என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா astroglia and phagocytic cells. astroglia ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படினா it holds the blood vessels closer to the neuron. so blood vessels இருக்குலமா, blood vessels எடுத்து நியூரானுக்கு பக்கத்துல வைக்கிற ஃபங்க்ஷன் தான் யாரோடது அப்படினா astroglial cells ஓடது. phagocytic அப்படினா நியூரான் செல்ஸ், நர்வ் செல்ஸ்க்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படினா அந்த இடத்துல அந்த பர்టిక్యులர் மைக்ரோ ஆர்கானிசம் எங்கல்ஃப் பண்றதுக்காக யூஸ் பண்ற செல்ஸ் தான் என்னது phagocytic cells. okay, this is all about the cells which is present in the pineal gland. next we will be seeing the actual production of melatonin. so here you see melatonin. melatonin நம்ம பாடியில எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டார்க், நமக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணி நம்ம தூங்கும்போது நம்மளை சுற்றி லைட் இல்லாதப்ப தான் நம்ம பாடியில் இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் melatonin. லைட் அப்போ இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகாது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசியாலஜி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற வாட் இஸ் த ஆக்சுவல் சயின்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா see in case of human beings retina, you know retina right? retina is the innermost layer of the eye. retinaல இருக்கிற ganglion cells, retinal irukka ganglion cells, you know it will transmit some of the light signals to the SCN, which means suprachiasmatic nucleus. SCN க்கு என்ன பண்ணும் அப்படினா in the brain it will send from the eye to the brain, it will send some of the light signals which is present in the hypothalamus. we all know that right? pituitary gland control, pituitary gland தான் நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது ஆல்மோஸ்ட். அந்த pituitary gland கண்ட்ரோல் பண்றது வந்து hypothalamus. so இந்த hypothalamus
hypothalamus region க்கு retina என்ன பண்ணும் அப்படினா it will send some of the light signals. Whenever the light signal is sent to the hypothalamus, what will happen? The PVN, which means melatonin synthesis கான factors வந்து immediate block பண்ணிடும். So light, for example, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோனோட லைட் வந்து உங்க கண்ணில் படுது அப்படின்னா உங்களோட பாடியில் மெலட்டோனின் ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகாது. மேம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் மெலட்டோனின் சிந்தசைஸ் ஆகலைன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் மெலட்டோனின் சிந்தசைஸ் ஆகணும், விச் மீன்ஸ் நம்ம ப்ராப்பராக தூங்கணும், நம்ம ப்ராப்பரான டார்க் பீரியட்ல நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் த லைட் வில் பாஸ் டு த PVN. வாட் இஸ் PVN? Para ventricular nucleus. So light படும்போது இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற சிக்னல்ஸ் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அதனால மெலட்டோனின் சிந்தசைஸ் ஆகாது. அதுவே டியூரிங் டார்க் நைட் நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்கும்போது நம்ம ரூம்ல வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா when the retina synthesis there is no light, கரெக்டா? ஸோ லைட் இல்லை அப்படிங்கும்போது SCN சூப்பர் கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அந்த டார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் we know that there are two types of nervous system, sympathetic and parasympathetic nervous system. So adile sympathetic nervous system which works under stress, right? So sympathetic nervous system will stimulate the secretion of norepinephrine from the adrenal gland. We know that adrenal cortex and adrenal medulla, adrenal cortex secretes some hormone, whereas medulla secretes epinephrine and norepinephrine. This norepinephrine will in turn cause the melatonin synthesis. Norepinephrine is synthesized from the adrenal, which means what kind of? This is renal is kidney. Kidney ku mele above the kidney is called adrenal. Ad means what? Ad means above, renal means kidney. So kidney க்கு மேல ஒரு சின்ன gland present இருக்கு, அதான் adrenal. அதுல இருக்கிற medulla தான் என்ன ஹார்மோனை synthesize பண்ணுதுன்னா norepinephrine. Okay, from there the melatonin synthesized. Okay, melatonin எந்த அளவுக்கு நம்ம பாடியில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல lower vertebrates எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். If you take lower vertebrates, which means சின்ன சின்ன organisms like cold blooded, நம்ம வந்து என்ன organism? Warm blooded. So lower vertebrates என்னன்னு சொல்லலாம்? cold blooded na enna ma'am அப்படினா they does not have any constant body temperature. இப்போ நம்மளோட பாடிக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கு, அதை விட அதிகமா போனா ஃபீவர்னு சொல்றோம், அதை விட ரொம்ப டெம்பரேச்சர் கம்மி ஆச்சுன்னா will be considered as a dead body, கரெக்ட்டா? சோ நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கு, பட் லோவர் வெர்டபிரேட்ஸ்க்கு என்ன கிடையாது அப்படினா அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் கிடையாது. அந்த லோவர் வெர்டபிரேட்ஸ்ல இந்த மெலட்டோனின் என்ன பண்ணுது அப்படினா it stimulates the melanin synthesis. What is this melanin? This melanin is a pigment. Melatonin is a hormone, melanin is a pigment. So what will happen? Nariya melanin synthesize ஆகும்போது skinல வந்து pigmentation, which means dark patches will occur in case of lower vertebrates, and it regulates the sexual cycle and behavior. Sexual cycle and behavior not only in lower vertebrates, in case of higher vertebrates also. Sexual cycle அப்படின்றது if you take a menstrual cycle, and in case of boys if you take the secondary sexual growth, இது lower vertebrateலயும் சரி higher vertebrateலயும் சரி கரெக்டான பீரியட்ல 13 years 14 yearsல வந்து எப்படி ஒரு secondary sexual growth human beings undergo ஆகுறாங்க அப்படின்னா there is some clock which is maintained in our body, right? So அதுதான் melatonin அப்படின்னு சொல்றோம். So sexual cycle and behavior is common for lower vertebrate and higher vertebrate. So here if you take in case of humans, very important, sleep cycle which is also known as circadian rhythm, which is also known as circadian rhythm. Sometimes you will be like shocked about your body. Ma'am நம்ம பாடிக்கு எப்படி ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ண தெரியுது? இந்த ஏஜ்ல இந்த ப்ராசஸ் நடக்கணும், இவ்ளோ ஏஜ்க்கு அப்புறம் ஸ்கின் சுருங்கிறது எப்படி மேம் நம்ம பாடிக்கு வந்து வயசை கால்குலேட் பண்ற கெபாசிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடிக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்கை தான் நம்ம வந்து பினியல் கிளாண்ட் செக்ரேட் பண்ற மெலட்டோனின் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்லீப் வேக் சைக்கிள் இல்லைன்னா சிர்கேடியன் ரிதம். 24 hours சைக்கிளை நம்ம பாடியில் ரெகுலேட் பண்ற ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னா மெலட்டோனின். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் பயாலஜிக்கல்
clock, biological clock அப்படினா நம்ம வீட்ல வச்சிருக்கிற clock கிடையாது, நம்ம பாடிக்குள்ள நம்ம பாடியோட வயசை கால்குலேட் பண்ற biological clock. அதனால இதுக்கு நம்ம இன்னொரு பேர் கூட என்ன வச்சிருந்தோம் அப்படினா this is considered to be the third eye, மூணாவது கண், நமக்கு தெரியாத ஒரு மூணாவது கண் தான் pineal gland அப்படினு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படினா this pineal gland is considered to be a neuroendocrine gland. What is that neuroendocrine gland? Endocrine gland அப்படினா any gland which cause its secretion to be synthesized directly in the blood. So இதோட ஹார்மோன் என்னக்கன்னா melatonin, very important, melatonin, sleep wake cycle. melatonin ஓட precursor என்ன அப்படினு क्वेश्चनல கேட்டாங்கன்னா tryptophan. இதோட precursor என்னமா tryptophan. So this melatonin synthesized directly in the blood, that's why it is called as endocrine gland. In the next video I'll be discussing the very interesting next topic. Like the video, share the video to your friends, also subscribe to our channel. Thanks for watching.